தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. டாலரின் ஆதிக்கத்தை வீழ்த்த விரும்பும் நாடுகளை விடமாட்டேன். இந்தியா மீதான வரி விதிப்பை சுட்டிக்காட்டி பிரிக்ஸ் நாடுகளுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. இந்திய பொருளாதாரம் இறந்து கிடப்பது பிரதமர் மோடி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தவிர அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் பேட்டியை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி விமர்சனம். Except the Prime Minister and the Finance Minister. Everybody knows that the Indian economy is a dead economy. I'm glad that President Trump has stated a fact. ஒரே நாளில் அடுத்தடுத்து 2 முறை முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம். அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, எதிரியும் இல்லை என பேட்டி. அரசியலில் நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்ற நிலைதான் கடந்த கால வரலாறு. எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கின்ற போது எதுவும் நடக்கலாம். எனக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்க அரசியலில் நான் மாண்புமிகு அம்மாவிடம் 25 காலம் நேரடி பார்வையில் பணியாற்றியிருக்கிறேன். அரசியல் ரீதியாக, கட்சி ரீதியாக அனைத்தும் எனக்கு தெரியும். பாஜக கூட்டணியிலிருந்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அணி விலகல். பாஜக கூட்டணியில் ஓரம் கட்டப்பட்ட நிலையில் பன்னீர்செல்வம் முடிவு. தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தனது உறவை முறித்துக் கொண்டுள்ளது என்பது ஒரு தீர்மானம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இனி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம்பெறாது. முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து நலம் விசாரித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதாகவும் அறிவிப்பு. எங்க தொண்டர்கள் மகிழ்ச்சினா அது எனக்கு மகிழ்ச்சி தான். 100% இது அவருடைய உடல்நிலையை அக்கறை காமிக்கணும், அவரை விசாரிக்கணுன்றதுனால தான் நாங்கள் சென்றோம். இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் மீட்கப்படும். ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களிடம் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உறுதி. கிராமப்புற சிறு கடைகளுக்கு உரிமம் தேவையில்லை, கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் தமிழக அரசு விளக்கம். நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ திட்டத்துக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. அரசு திட்ட விளம்பரங்களில் உச்சநீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றவும் அறிவுறுத்தல். நெல்லை ஆணவ கொலை வழக்கில் சிபிசிஐடி விசாரணை தொடக்கம். வழக்கின் ஆவணங்களை பெற்றுக்கொண்ட நிலையில் கொலை நடந்த இடத்தில் நேரில் ஆய்வு. காதல் விவகாரத்தில் கொல்லப்பட்ட கவின் குடும்பத்தினரை சந்தித்து அரசியல் கட்சி தலைவர்கள் ஆறுதல். ஆணவ கொலை வழக்கில் உரிய நீதி பெற்றுத்தரப்படும் என்று கனிமொழி எம்பி உறுதி. ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் பெற்றோரை சந்தித்து திருமாவளவன் ஆறுதல். சுர்ஜித்தின் தாயாரையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தல். சுஜித் மற்றும் அவருடைய தந்தை, தாய் ஆகியோரின் பெயரை எஃப்ஐஆரிலே இணைத்திருக்கிறார்கள் என்கிற போது அவர்களை கைது செய்வதற்கு இவ்வளவு தயக்கம் ஏன்? இதுதான் கவின் தரப்பிலே அவருடைய தந்தை எழுப்புகிற கேள்வி. அதில் நியாயம் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். எனவே தமிழ்நாடு அரசு, காவல்துறை உடனடியாக அதில் தொடர்புடைய எஃப்ஐஆரில் இடம்பெற்றிருக்கிற சுஜித்தினுடைய தாயாரையும் சட்டப்படி கைது செய்து புலன் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். உடுமலைப்பேட்டையில் வனத்துறையால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர் உயிரிழப்பு. பாத்ரூமில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக வனத்துறையினர் தரப்பில் விளக்கம். ரித்தன்யா தற்கொலை வழக்கில் தடயவியல் அறிக்கைகளை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பிரேத பரிசோதனை அறிக்கையில் முழுமையான விவரங்கள் இல்லை என நீதிபதி அதிருப்தி.
மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் பாஜக முன்னாள் எம்பி சாத்வி பிரக்யா சிங் உட்பட 7 பேரும் விடுவிப்பு. குற்றச்சாட்டை வலுவான ஆதாரங்களுடன் அரசு தரப்பு நிரூபிக்க தவறிவிட்டதாக NIA நீதிமன்றம் தீர்ப்பு. பட்டினியால் தவிக்கும் காசா மக்களுக்கு வானிலிருந்து உணவு வழங்கும் எகிப்து. பாராசூட் மூலம் குடியிருப்பு பகுதிகளில் இறங்கும் உணவுப் பொருட்கள். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.